என்ன சென்னையில கூட்டத்தையே காணா, எங்க போனாங்க எல்லாரும்? தம்பி, இந்த போரூர் போறதுக்கு வாடகை எவ்வளவுப்பா? போரூரா? 2000 ரூபாய் கொடு. 2000? ஆமா. இங்கனக்குள்ள இருக்க போரூர் கையில 2000 கேக்குற? எங்கனக்குள்ள இருக்கு? சென்னைக்குள்ள தானே இருக்கு. இது சென்னையா? இது அரக்கோணம். அரக்கோணமா? ஐயோ ஐயோ, மோசம் போயிட்டானே. சென்னை ஸ்வீட்டுக்கிற போன பார்த்து சென்னை நினைச்சுல இறங்கிட்டேன். சென்னைக்கே வழி தெரியாத நீ எதுக்கு பாம்பே போன? டேய், பாம்பேல இருக்கு தமிழருக்கு பலமே நான் தான்டா. பலமா? அப்படின்னா? அப்படின்னா அது உன்னை பார்த்தா குடுக்கிற மாதிரி தெரியலையே, நிறைய வாங்குற மாதிரி தெரியுது. அப்படியா தெரியுது? டேய், நான் அடிச்சு நீ பார்த்தது இல்லையே. அடிப்பியா? பின்ன எங்க அடி பார்க்கலாம். ஒன்னே எதுக்கு அடி சொல்ற? நீ தானே சொன்ன நான் அடிச்சு நீ பார்த்தது இல்லைன்னு. நீ அடி, நான் பார்க்க. அடே, நான் சொன்னது தமிழன்ட்ட மோதலவன அடிப்பேன்னு சொன்னடா. ஓ, நான் தமிழன்னு உனக்கு தெரிஞ்சு போச்சா? நீ எல்லாரும் உயிரோட இருக்க. நண்பா போல பாய், நான் தமிழன், நீ நடிக்கல. தோ சர்தாஜி, அவர் அடி. ஏண்டா டேய், சும்மா இருக்கல போய் ஏன்டா அடி சொல்ற? இவர் சும்மா இருக்கிறவன் அதை எப்படி அடிப்பாரு? இப்படித்தான் தூங்குறவனை போய் எழுப்பிக்கிட்டு. அப்பு, சென்னைக்கு போகணும், வாடகை எவ்வளவு? 600. 600? சரி வா போகலாம். எல்லா வண்டியும் போயிடுச்சே. எல்லா வண்டியும் போனது தெரிஞ்சாயா உன் வண்டியை கூப்பிடுறேன், வா போவோம். வரணுமா? வரும், ஆனா வராது. வரும் ஆனா வராதா? யோ, வரும் சொல்லு இல்ல வரான்னு சொல்லு, ஏன் இப்படி போட்டு குழப்புற? வரும் தம்பி, ஆனா வராது. என்னடா இது ஓவரா இழுக்கிறான்? இந்த மாதிரியா 600 சொன்னியா? கூட 50 போட்டு 650 தரேன், வா போவான். 650? வரும் ஆனா வராது. அட சொட்ட தலையா, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றானே, என்ன வியாதி உனக்கு? யோ பெருசு, இந்த மாதிரி 700 ரூபா தரையா, வாயா போலாம். 700? என்ன? சரி போவோம். அப்படி சொல்ல வேண்டியதானே, அதுக்காக இந்த அளவு எடுத்துக்கிட்டு இருக்க? குப்பலாரி மாதிரி இருக்கு, இதுக்கு 700 ரூபா கொடுத்தா தான் ஏற்று வரான். எல்லாங்க நேரம் பிடிவாதம் பிடிக்கும் போது நாம என்ன பண்றது? வேமா ஸ்டார்ட் பண்ணியா, போவான். இங்கதானே இருந்தது. என்னடா அது, கிளம்பும் போது சங்கு சத்தம்? ஏயா என்ன செஞ்ச? எவனோ விசில் அடிக்கிறான். விசிலா? இந்தாயா சங்கு சவுண்டு சப்ப கிளிக்குது, இதை போய் விசிலுங்கிற? அவ்வளவு சத்தமாவா கேக்குது? ஏன் உனக்கு அவ்வளவு மெல்லவா கேக்குது? என்னைய ஓட சொன்னா உருட்டுற? டிராபிக்ல அப்படித்தான் தம்பி போகணும். டிராபிக்கா? யோ, கூட்டம் இல்லையா, ரோடு அனாதையா கிடக்கு. அது தெரியுது, பொதுவா சொன்னேன். நல்லா பொதுவா சொன்ன தம்பி. நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க, சும்மா தக 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 தகன்னு மின்றீங்க. எம்ஜிஆர் மாதிரி? ஆமா. கலரா? ஆமா. நானு? ஆமா. யோ பேசாம ஓட்டியா நீ? எம்ஜிஆர் முன்ன பாத்திருக்கா இல்லையா? என்ன ஒரே பனி மூட்டமா இருக்கு? யோ, பங்குனி வெயில் பல்ல காட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு, பனி மூட்டம் இருக்கு. அது தெரியுது, நான் நேத்து நடந்ததை சொன்னேன். நல்லா நடந்துச்சு நேத்து தம்பி. உன்ன கூட்டம் கூட்டமா மாநாடுன்னு கிளம்பிடுறாங்க. எங்க கிளம்புறாங்க? அங்க பாரு தம்பி, ஒரு கூட்டமே மஞ்ச கொடியோட ஆரவாரமா வர்றாங்க. அது மஞ்ச கொடியா? மஞ்ச லாரி. லாரியா? அம்மா, ஐயோ, வரும் வராதுன்னு கலந்து சொன்னானே, அதுக்கு தானே அர்த்தம்? என்ன பார்த்து எம்ஜிஆர் மாதிரியே இருக்கேன் நானே. அப்பயே நான் சுதாரிச்சிருக்க வேணாமா? கண்ணு இல்லாத கவோரி பயல முழு கரப்பாம்பூச்சி மாதிரி கவித்து வச்சிருக்கானே பாவி. இந்த கிழமை இருக்கானா இல்லையான்னு கூட தெரியலையே. ஐயோ தம்பி, இருக்கியா? லாரி போயிடுச்சா? போவோமா? ஏன்னா ஒரு மனுஷனை சாவடிக்க பார்த்துட்டு மறுபடியும் புறப்படலாமா நான் கேட்கிறேன். இனிமே நீ கார் ஓட்டுறத பார்த்து கைய கலப்படம் வச்சு அடுப்புல வச்சு ராஸ்கல்.
கண்ணு தெரியாத எவ்வளவு அழகா மேட்ச் பண்ணிட்டாயா அண்ணா. டேய் அண்ணா கபாலி கபாலீஸ்வரா அண்ணே. வாடா 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 அண்ணே. எவ்வளவு நேரம் உனக்காக காத்துட்டு வாங்க இருந்தேன் தம்பி நல்லா இருக்கீங்களா? இருக்க நீ உட்காரு, உட்காரு. என்ன சித்தப்பா எப்படி இருக்கீங்க? ரவி அன்னைக்கு சின்ன தம்பியா பார்த்து நீங்க பெரிய தம்பி ஆயிட்டியாப்பா. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். இருக்கும்பா நல்லா ஆமா என்ன பாம்பே பண்ணது பெரிய பாப் சிங்கர் ரைட்டிங் போல இருக்கு ஏதாவது கச்சேரியில மூலகில வாசிக்கிறீங்களா சிங்கர்னு சொல்லிட்டு மோளம் சொல்லப்படாது, அசிங்கமா இருக்குல்ல. ஓஹோ டேய் என்னடா முகமெல்லாம் அடிபட்டு இருக்கு அதை என்ன கேக்குற அண்ணே, சென்னை நினைச்சு அரக்குளத்துல இறங்கி தொலைஞ்சிட்டேன். அப்புறம் எரிச்சலாகி போய் ஒரு காரை வாடகைக்கு பிடிச்சி மெட்ராஸுக்கு வந்துக்கிட்டேன். திருவள்ளூர் வந்தோம்னா டமான்னு ஒரு லாரியில் கொண்டு விட்டானே. பொழைச்சு பார்க்குறேன், காரு கண்ணாமண்ணான்னு மல்லாக்க கிடக்கு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த டிரைவர் எடுவிட்டவளுக்கு அவிஞ்ச கண்ணுன்னு. ஐயோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் என்ன, திருவள்ளூர்ல இருந்து போரூர் வரைக்கும் நடந்தே வாரேன். திருவள்ளூர்ல இருந்து போரூர் வரைக்கும் தான் நடந்து வந்தீங்க என்னவோ திருப்பதியில இருந்து நடந்து வந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க டேய் என்ன சித்தப்பா கிட்ட விளையாடிக்கிட்டு சரி என்ன திடீர்னு சென்னைக்கு புறப்பட்டு வந்துட்டேன்? அதானே அமைஞ்சிக்கிறேன், நம்ம அப்பா அவன வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுல தான் யாருமே இல்லையே. அதை வித்துட்டு பணத்தை எடுத்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அந்த பணத்தை வச்சு தானே நீங்க பாம்பேல இப்ப செட்டில் ஆனீங்க. நோ ஸ்டாண்டிங் இன் மை ஓன் லக். சொந்த உழைப்புல முன்னேறி பாம்பேல பெரிய ஆளா இருக்க நீ அப்படி எல்லாம் அவசரப்பட்டு பேசாதீங்க. உண்மையாவே நீ கிரேட்டரா கபாலி. அண்ணே பாதி பேரை சொல்லாதண்ணே. சரிடா கபாலீஸ்வரா. ஐயோ அதுவும் இல்லண்ணே, பின்ன என்னதான்டா உன் பேரு? கபாலி கான். அதனால அது கானு. அண்ணே 3 வருஷத்துக்கு முன்னால பாம்பேல தமிழர்களுக்கு ஏற்பட்ட கொடுமையை தட்டி கேட்கறதுக்காக தனி ஒரு ஆளா அந்த ஸ்பாட்டுக்கு நான் போனேன். அப்ப ஆப்போசிட் பார்ட்டில இருந்து ஒரு துப்பாக்கி எடுத்து என்ன குறி வச்சு ஷூட் பண்ணிட்டான். அதை பார்த்துக்கிட்டே அந்த என்னுடைய உயிர் நண்பன் ஜாபர் கான் ஓடி வந்து அந்த குண்டை தன்னோட நெஞ்சில வாங்கிட்டு அந்த ஸ்பாட்லேயே செஞ்சுட்டான். அப்பேற்பட்ட உயிர் நண்பனை மறக்க கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக அவன் பேர்ல இருக்க கானை தூக்கி என் பேர்ல இருக்க கபாலில சொருகி கபாலி கான் வச்சுக்கிட்டேன். இது பாஷா படத்துல வர்ற சூப்பர் ஸ்டார் சாங் மாதிரி இந்த பாரு, அப்பா சைலண்டா கதை கட்டுக்கிட்டு இருக்காருல்ல, அது மாதிரி நீ கேட்க பழகிக்க. ஏன் படம் எல்லாம் சொல்ற நீ? அப்போ உங்க பேரு கபாலி கான். மகனே, பாம்பேல இருக்க ஷாருக் கான், அமீர் கான், சல்மான் கான் இவங்களை கேட்டா கூட யாரும் தெரியாதுவாங்க. ஆனா உன் சித்தப்ப கபாலி கான யார்கிட்ட கேட்டாலும் குழந்தை கூட கொண்டாந்து வீட்டுல விட்டுருப்பா. அவ்வளவு பேமஸ். அவனுங்க எல்லாம் படத்துல தான் டானு. உன் சித்தப்ப நெஜத்திலே டானு தெரியுமா? தெரியாது. ஆமா நீ என்ன பிள்ளை வளர்த்திருக்க? எப்ப பார்த்தாலும் சிலித்தனமா பேசி அசிங்கப்படுத்துறானே. அவனே நடந்து நடந்து டங்குவா இருந்து வந்திருக்கான். அவனை நீ வேற இம்சப்படுத்திக்கிட்டே. டேய் போடா போய் குளிச்சுட்டு என்ன சாப்பிடு. அம்மா அவனுக்கு என்ன சாப்பிட போட்டு போ. வா தம்பி வா. டங்கு வர பாத்துக்கோங்க சித்தப்போ. இஞ்சி கேப்ல பஞ்சடிச்சு